ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பை சீராக விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவுத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இந்த மாதத்திலிருந்து இன்னும் சீராக பருப்பு மற்றும் பாமாயில் சப்ளை. பருப்பு ஜென்ரலி நமக்கு 20,000 மெட்ரிக் டன் தேவைப்படுறது மாதம் ஒன்றுக்கு. பாமாயில் பொறுத்த வரைக்கும் 2 கோடி பவுச்சுகள் 1 கேஜி பவுச்சு தேவைப்படுறது. ஸோ அதையும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் ஏற்பட்ட சுணக்கம் பெரும்பாலும் ஜூலை மாதத்தில் அனைத்து இடத்துக்கும் கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுத்து 5ஆம் தேதி வரை கெடு கொடுத்து இன்னையோட முடிக்கிறதுக்கு கெடு கொடுத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் நேரத்தில் சற்று நமக்கு கொடுக்க முடியாத அந்த கார்டுகள் தற்பொழுது 2.8 லட்சம் கார்டுகள் மாண்பு முதலமைச்சர் ஆணைக்கு மாண்பு அமைச்சர்களும் ஆய்வு சொல்லி அந்த பத்திரிகை அறிக்கை கொடுத்திருப்பாங்க. 2.8 லட்சம் கார்டு தயாரா இருக்கு. இந்த மாதத்தில் அடுத்த 15 நாட்கள்லே அது தொடங்கி முதல்ல கட்டமாக 80,000 பிரிண்ட் ஆனது அனுப்பி படிப்படியாக பிரிண்ட் ஆக அது வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம்.